ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு மொபைல்லையும் எப்படி மைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது தான். உங்கள் மொபைலில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் போயிட்டு எக்ஸ்எம் ரிக் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம் ரிக் ஃபார் ஆண்ட்ராய்டு அந்த ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ளே ஸ்டோரில். எல்லா மொபைலுக்குமே சப்போர்ட் ஆகுமான்னா இல்லை, ஒரு சில மொபைலுக்கு ஆகிறதில்ல. அதுக்கு இன்னொரு ஆப் இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஓகே சப்போர்ட்டடு. அப்படி ஆகலை அப்படின்றவங்களுக்கு இன்னொரு ஆப் இருக்குது, அதுவும் எக்ஸ்எம் ரிக் தான். அதை வேறு மாதிரி டவுன்லோட் பண்ணணும். அது நான் உங்களுக்கு அடுத்த லிங்க் அனுப்புகிறேன், அடுத்த வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது என்னோடய ரியல்மி 7 மொபைலில் ஓப்பன் பண்ணி பார்த்தது. எக்ஸ்எம் ரிக் ஃபார் ஆண்ட்ராய்டு. ஓகே, இங்கே வந்துருச்சா. இதில் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபோல் கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும், எந்த இது மைன் பண்ணுறதா இருந்தாலும். இப்போ நம்ம மைனிங் மோனோரோன்ற காயினை மைன் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு தேவையில்லை, டேரெக்டாக மொபைல்லையுமே ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, கான்ஃபிகரேஷனில் நியூ கொடுக்குறேன். ஏதாவது ஒரு நேம் ஏபிசிடி சம்திங் எதுனாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே இதில் வந்து போல் அட்ரஸ்ஸு, போர்ட் எல்லாமே கொடுக்கணும். போல் அட்ரஸ்ஸு போல் POOL.xmrpast.comனு கொடுக்கணும். நான் தப்பாக கொடுத்துட்டேன், மாடிஃபை பண்ணுறேன். POOL.xmrpast.com அப்படின்றது போலிங் அட்ரஸ். அந்த ஃபாண்ட் புரியலன்றதுனால நான் மாற்றிருக்கேன். POOL.xmrpast.com. கீழே போர்ட்டு பார்த்தீங்கன்னா 4 டைம் பண்ணணும். யூசர் நேம் வந்து எக்ஸ்எம்ஆர் ஐடி, என்னோடய ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அங்கே போய்ட்டு யூஸ் கான்ஃபிகரேஷன் கொடுத்தீங்கன்னா அங்கே அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மைனிங் ஸ்டார்ட் ஆகிரும். உங்கள் ஃபோனும் மைனிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அது மைனிங் எப்பயுமே ஆஸ் ரேட்டில் தான் கால்குலேட் பண்ணுவோம். ஃபோனை பொறுத்த வரைக்கும் 50 ஆஸ் ரேட்டுக்கு மேலே இருந்தாலே எனஃப். அது ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு எனஃப். என்னோடய ஃபோனில் வந்து 59 ஆஸ் ரேட் இருக்குது, 59 to 60 ஆஸ் ரேட் இருக்குது. ஸோ இது வந்து மாறும், நெட்வொர்க்கை பேஸ் பண்ணியும் ஒருத்தரோட நெட் ஸ்பீடை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஆஸ் ரேட் மாறும். உங்கள் ஃபோனோட ஆஸ் ரேட் என்னன்றதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கும் வேலட் தனியாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வேலட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்எம் ரிக் சாஃப்ட்வேர் கொடுத்து சிஸ்டம் மொபைலுக்கும் ஃபோனுக்கும் நான் தனியாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து உங்களுடைய வேலட், உங்களுடைய சிஸ்டமையும் உங்களுடைய ஃபோனையும் ஒரு மைனிங் மிஷினாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஆவரேஜாக இது மைனிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, அதோட கோடிங்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த கீழே லாக் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடிங்ஸ் வரும். லாக் ஃபைல் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே எவ்வளோ ஆஸ் ரேட்டு, என்ன கோடிங்கில் போயிட்டுருக்கு, என்ன டீமன் கனெக்ட் ஆகிருக்கு எல்லாமே நமக்கு விசிபிளாக தெரியும். ஓகே, இது என்னோடய மொபைல் ரியல்மி 7 மொபைல். இதோட ஆஷ் ரேட் வந்து 60 ஆஷ் ரேட் வரைக்கும் போய்கிட்டுருக்கு. அப் டு நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால இவ்வளோ இருக்கலாம். மேபி நெட்வொர்க் ஸ்பீட் அதிகமாக இருந்துச்சுன்னா என்னோடய ஆஷ் ரேட் அதிகமாகவும் ஆகும். ஸோ உங்களோட ஃபோனையும் இந்த மாதிரி ஒரு மைனிங் போலாம் மாற்றி மைனிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.